இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதுல மொபைல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் உங்க போன்ல ஃபர்ஸ்ட் சிம்ல இருக்கா செகண்ட் சிம்ல இருக்கான்னு கேட்பாங்க. அது எதுல இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டெபிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களோட டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு அந்த பின் நம்பர் 4 டிஜிட் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதில் 6 டிஜிட் எம்பிஎன் நீங்கள் செட் பண்ணணும். இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆப்குள்ளே போகிறப்ப இந்த எம்பிஎன் என்டர் பண்ணால் மட்டும்தான் ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. பட் நீங்கள் செட் பண்ணுறப்ப 1 2 3 4 5 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாலாம் நீங்கள் செட் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் எம்பிஎன்ல என்ன பின் செட் பண்ணீங்களோ அதே பின் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக நம்பர் இல்லாமல் சேமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் பின் நம்பரை நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்மார்ட் ஆப் மூலியமாக நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த டிரான்சாக்ஷன் பின் தேவைப்படும். அப்போ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். அதற்கான பின் தான் இது. ஸோ இந்த 6 டிஜிட் பின்னையுமே செட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஆனதுக்கப்புறம் கீழே ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணி அந்த செக்யூரிட்டி கொஷின் எல்லாத்தையுமே ஓகே பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பயோமெட்ரிக் லாக்குமே எனபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலே போதும், ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள்கிட்ட வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் எம்பிஎன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஎனை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் அதை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுமே உங்களுக்கு ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி இன்ஸ்மார்ட் ஆப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.